இருக்குது. அப்படிதானா? நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கவனிங்க. ஆண்டவரை பின்பற்றி வருகிறதுல நம்ம தனியாக செயல்படுகிற போது நம்ம விரும்பினதை, நம்முடைய சுதந்திரத்தை ரொம்ப சந்தோஷமாக வேகமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறத, அந்த வேலையை ரொம்ப வேகமாக செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 4 பேரை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு நம்ம வைத்திருக்கிற தரிசனத்துக்கு நேராக அவங்கள கொண்டு போகிற போது கஷ்டம் இருக்குது, தாமதம் இருக்கிறது. ஆனால் முடியாத காரியம் கிடையாது. அல்லேலூயா. இங்கே லோத்தினுடைய தாமதத்துக்கு வெறுமனே அவனுக்கு ஏற்கனவே ஃபெயிலியர் இருந்துச்சு. அவன் பாடுகளை சந்திச்சான், பாடுகளை அனுபவிச்சான். தேவ வார்த்தை குறித்த சந்தேகம் இருந்துச்சு. இதெல்லாம் அவனை ஒரு வகையில் தாமதப்படுத்தி இருந்தாலுமே கூட அவனோடு இருந்த அவனுடைய மனைவி, அப்படிதானா, ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணும்போதே எப்படி சொல்றாரு? 15வது வசனத்தில் நம்ம வாசித்த போது, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினான். அப்போ என்ன ஆச்சு? இவன் தனியாக போகும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் இவனுக்கு அவன் சேர்ந்து இருந்தபோது அவனுக்கு தாமதம் வந்துச்சு. நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஏன் இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தாமதப்பட்டு கொண்டிருக்கிறோம், இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் தரிசனம் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய தரிசனத்தை நம்மோடு, நம்முடைய வேகத்திலே சுமந்து நம்மோடு வேகப்படுவதற்கு ஆட்கள் கம்மி. அல்லேலூயா. ரயில்வே இருக்குது, இந்தியன் ரயில்வே இருக்குது. ஒரு காலத்தில் நீராவி என்ஜினை போட்டு ஓட்டிகிட்டு வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அந்த நீராவி என்ஜின் வந்து நீங்கள் ஊட்டி உதகமண்டலம் போனீங்கன்னா அந்த மலை ரயில் வந்து இன்றைக்கும் நீராவி என்ஜினில் தான் ஓடுது. ஆனால் இது வந்து கால தாமதம் ஆகுதுன்னு சொல்லி இந்தியன் ரயில்வே வந்து டீசல் இன்ஜினாக மாற்றினாங்க. ஒரு இன்ஜின் போட்டு எல்லா ரயிலும் ஓடுச்சு. ஆனால் அதுலேயும் கால தாமதமும் அதிகமான நேரமும் இருந்ததுனால டீசல் என்ஜினோட கூட சேர்த்து மின்சாரத்தையும் கனெக்ட் பண்ணி இன்ஜினை வேகமாக ஓடுறதுக்கு என்ன செய்தாங்க? முயற்சி பண்ணினாங்க. அது ஓரளவு சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் அதுவுமே காலதாமதம், அதிகமான ஜனத்தொகை அப்படிலாம் இருந்ததுனால ஒரே ட்ரெயினில் 2 இன்ஜினை பயன்படுத்தி பார்த்தாங்க. இன்னைக்கு அது வந்து ரொம்ப சக்ஸஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப வேகமான ட்ரெயின்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய இடங்களில் டபுள் இன்ஜினில் ஓடும். ஒரு இன்ஜின் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஜென்ரேட்டர் ரூமோட இன்னொரு இன்ஜினும் என்ன செய்யுது இருக்குது. வேகமாக ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அதிகமான ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறத வந்து நம்ம வந்து நம்முடைய இந்தியன் ரயில்வேயில் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாச ஓட்டத்தில் வேகமாக ஓடி போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சிங்கிள் இன்ஜினாக இருந்தால் போதாது, சேர்ந்து செயல்படுற இன்ஜினாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த சேருதல், இணைதல், ஐக்கியம் அப்படின்றது ஃபஸ்ட்டு எங்கே உண்டாகணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே முதல்ல உண்டாகும். அல்லேலூயா. இப்போ நான் இப்படி சொல்கிறேன், இது வந்து லோத்து அவன் கூட இருந்தவர்கள் உதவி செய்யாததுனால தாமதம் ஆகலை. நல்லா கவனிக்கிறீங்களா? இங்கே இருக்கிறீங்களா? அல்லேலூயா. லோத்து தன்னோடு கூட இருந்தவர்களால் தாமதப்படலை. தன்னோடு இருந்தவர்களை தன்னுடைய தரிசனத்துக்கு நேராக நடத்தாததினாலே வந்த தாமதம். வித்தியாசம் புரியுதா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. யோசுவா சொல்கிறான் பாருங்க, நானும் என் வீட்டாரும் அவென்றால் கர்த்தரை மட்டுமே சேவிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல், ஸ்தோத்திரம், அல்லது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனுக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தை அந்த சேவகர்களுக்கு அவன் அறிவிக்கிறான். அவனை பாதுகாத்தவர்கள் நாங்களும் இயேசுவை என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கணும்னு நினைக்கிறோம், ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது பேதுரு சொல்கிறாரு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இங்கே இருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் பாஸ்
பாஸ்டர் நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், நான் நல்ல விசுவாசமாக இருக்கிறேன், ஆனால் என் விசுவாசத்தை கை தூக்கி விடுவதற்கு, என்னை பலப்படுத்துவதற்கு என் வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்க வேண்டாம். உங்கள் புருஷன்மார் பார்த்தாங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க, இல்லை உங்கள் மனைவி பார்த்தா சண்டைக்கு வந்துடும், உங்கள் பிள்ளைங்க சண்டைக்கு வந்துருக்கும். யோசித்து பாருங்கள், உங்கள் ஒருத்தருடைய ஜெபம் இதுவரைக்கும், உங்கள் ஒருவருடைய விசுவாசம் இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்திருக்கிறது. எவ்வளோ மேன்மைகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நம்ம யாருமே ஆசீர்வாதம் இல்லாமல் இல்லை, நன்மை இல்லாமல் இல்லை, நன்மையை பெற்றுக்கொள்ளாமலும் இல்லை, தேவ ஆசீர்வாதங்களை பார்க்காதவர்களும் அல்ல. தேவனுடைய இயலாமையை அல்ல, அவருடைய வல்லமையான செயல்களை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கரங்கள் அவருடைய வல்லமையான செயல்களை சுமந்து இருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய ஒரு தனிப்பட்ட சிலருடைய விசுவாசம். உங்க விசுவாசமே, உங்களுடைய ஆவிக்குரிய முயற்சியே உங்களுக்கு இந்நாள் வரைக்கும் நீங்க பார்த்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதமாக அனுபவிக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்க கூட இன்னொருத்தர் முழங்கால் படியிடுவதற்கும், உங்க கூட இன்னொருத்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கரங்களை பலப்படுத்துவதற்கும் இருந்திருந்தால், நீங்க உட்கார்ந்து இருக்கிற உயரம் இன்னைக்கு இருக்கிற உயரம் அல்ல, இதை விட பல மடங்கு பெரிய உயரத்தை நீங்க அடைஞ்சிருக்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் 4 பேரை சேர்த்து ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது ரொம்ப கடினம், அப்படிதானா? நம்முடைய புதிய கட்சி தொடங்கி இருக்கிற ஒரு பிரபல நடிகர், அவர் கூட்டின கூட்டத்தை குறித்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷனே வரல, அதுக்குள்ளே அடுத்த முதல்வர் அவர்தான் சொல்கிற அளவுக்கு என்ன நடக்குது, பேச்சு நடக்குது. ஆனால் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு அவர் என்ன பாடுபட்டிருப்பாருன்னு தெரியுமா? என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு நம்ம கேள்விப்படுறோம், அப்படிதானா? வர்ற வழியிலே அந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டி மூச்சு திணறி 2 பேர் இறந்துட்டாங்களாம். ஏதோ வண்டியில் வந்தவங்க வண்டி அங்கே பயன்படுத்த முடியாததுனால 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வாகனங்கள்லாம் நிறுத்திட்டு 6 கிலோமீட்டர் நடந்தே தொண்டர்கள்லாம் என்ன செய்திருக்கிறாங்களா, வந்திருக்கிறாங்களா. அப்போ அவ்வளோ கூட்டத்தை கூட்டுறது ரொம்ப கடினம் இந்த உலகத்தில். ஆனால் கூட்டம் சேரும்போது ஒரு கை இல்லை 4 கை சேரும்போது அதனுடைய பலனும் ரொம்ப அதிகம்ன்றதை மறக்கக்கூடாது. உலகமோ மெஜாரிட்டி, அப்படிதானே? அந்த எல்லாரும் கூட்டா இருக்கிற அந்த செயலை இந்த உலகமோ பலம் உள்ளதா பார்க்கிறது. ஆனால் உலகம் பார்க்கிறத விட ஆண்டுடைய வார்த்தையில இன்னும் அதிகமாக பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். மோசேட்ட ஆண்டவர் சொல்லும்போது மோசே ஜனங்களுக்கு சொல்றான், உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவாங்களாம்? 1000 பேரையும், அதுக்கு மேலே இன்னொருத்தர் 2 பேர் சேர்ந்தா 2000 தான் வரணும். ஆனால் பைபிளோட ஃபார்முலா 10,000 மாறுது. உங்களுக்கு ஏன் தாமதம் தெரியுமா? ஏன் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலைன்னா, நீங்கள் மட்டும்தான் சுமந்து ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கூட சுமப்பதற்கு ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. லோத்து ஏன் தோற்று போனா? தேவ தரிசனம், தேவ வாக்கு தத்துவம் லோத்துவுக்கு மாத்திரம்தான் ரொம்ப சின்சியரா தெரிஞ்சுது, உண்மையா தெரிஞ்சுது. தனக்கு இன்னொரு கட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்கிற விசுவாசம் இருந்தது. மனைவிக்கும் அந்த வாக்கு தத்துவம் புரியல, தரிசனம் புரியல. 2 பிள்ளைகளுக்கும் தரிசனம் புரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். 26வது வசனத்தில் 19, 26 ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறிவிட்டாள் என்று. ஏன்னா லோத்துக்கு இருந்த வேகம் யாருக்கு இல்லை? மனைவிக்கு இல்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவ உப்பு தூண் ஆனது சந்தோஷம். அதனால லோத்து தப்புனா உயிரோட. இவ ஆகலைன்னா என்ன இருக்கும்? சில நேரத்தில் மனைவியை சேர்த்துட்டு ஓடுறது கஷ்டம்தான், அப்படிதானா? நீங்கள் சொல்லும் போதே சிரிப்பு வந்துட்டு அவங்களுக்கு. நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என் மனைவி நல்ல வேலை பின்னாடி இருக்கனால தப்புனேன், நான் சொன்னது அவங்களுக்கு விளங்கியிருக்காது, விளங்காமல் இருக்கிறதுக்கு நல்லது. சேர்ந்து ஓடுறது கஷ்டம். 8:30 சர்ச்சுக்கு நீங்கள் மட்டும் வரணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வேகமாக நடக்கும்.
ஆனால் உங்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தெல்லாம் சேர்த்து கொண்டு வரணுன்னா 8:30 வரதான் நினைக்கிறீங்க. நானும் 8:30 வாங்கன்னு சொல்லும்போது உங்கள் மனசில் மைண்ட் வாய்ஸில் ஓடுறது எனக்கு கேட்க தான் செய்யுது. பாஸ்டர், நான் என்ன மாட்டேன்னா சொல்கிறேன் பாஸ்டர், நான் தனியாக வந்தால் என்ன செஞ்சிருவேன், 8 மணிக்கே வந்துடுவேன் பாஸ்டர். நிவேதாவையும் ஆரோனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வர்றதுனால தான் கம்ப்யூட்டருக்கு 8:15 வர முடியலைன்னு டேவிட்டுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. அப்படிதானே? சேர்த்து வைக்கிறது கஷ்டம். ஆனால் சேர்ந்து கர்த்தருடைய தரிசனத்தை புரிஞ்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை போல இந்த பூமியை, நம்முடைய வாழ்க்கையை ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நான் இப்படி தான் சொல்லுவேன், ஒருவருடைய விசுவாசமே ஒரு குடும்பத்தை அவ்வளோ தூக்கி மேலே நிறுத்தும் அப்படின்னு சொன்னால் 4 கரங்களும் சேர்ந்து 4 முழங்கால்களும் முடங்கி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற போது நம்மளை அடிச்சுக்கிடுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு அசைவில்லாத வாழ்க்கை, வேகமாக சுதந்திரிக்கிற வாழ்க்கை நமக்கு வேணும். இது நமக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்மளை சேரவே விட மாட்டோம். ஒரு சினிமாவுக்கு பாருங்க, குடும்பத்தில் 40 இருந்துச்சுனாலும் 40 நேரத்துக்கே போயிடும் கவுண்டருக்கு டிக்கெட் எடுக்க. ஷோ ஆரம்பிக்கிறது 8 மணி தான் இருக்கும். தியேட்டர் வாசல்ல 6 மணிக்கே குடும்பமாக ஒரு மனமாக நிற்பாங்க. பிசாசுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரஜினியை பார்த்தாலும் சரி, விஜயை பார்த்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு அப்பா அம்மாவை பார்த்தாலுமே சரி, அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமோ ஆவிக்குரிய காரியமோ கிடைக்காதுன்றது பிசாசுக்கு 100% தெளிவாக தெரியும். அதனால் அதிலெல்லாம் சேர்த்துருவான். பாருங்கள், குடும்ப கோவிலாக இருக்கும், பல குடும்பம் அங்கங்கே பிரிஞ்சு கிடப்பான். ஆனால் அந்த அந்த கோவிலுக்கோ அல்லது அந்த குடும்பத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக சேர்த்துருவாங்க. ஒரு பையன் சொல்லி வருத்தப்பட்டான், பையனா பிள்ளையான்னு மறந்துட்டேன் பாஸ்டர், எங்கள் குடும்ப கோவில் இருக்குது பாஸ்டர், இப்போ எல்லாருக்கும் வரி போட்டிருக்கிறாங்க. என்ன வரி அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு 1,00,000 ரூபாயாம். நான் நினச்சேன், அந்த ஃபார்முலா நமக்கு வந்ததுன்னு வைங்களேன், நான் என் கடனையும் அடைச்சி இன்னும் பக்கத்தில் இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கி அதில் பாதி அளவு கட்டணமும் கட்டி முடிச்சிடலாம். சொல்ல புரியுதா? பாஸ்டர் எதையோ மனசில் வச்சே பேசிகிட்டு இருக்கிறேன்னு சிலர் ஒரு மாதிரி திருங்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் எதையும் நினைக்கல. சொல்ல கேளுங்க, ஒரு 1,00,000 போட்டிருக்கிறாங்க. அந்த 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 கோவிலுக்கு அவங்க செய்ய நினைச்ச வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மீதி பணமும் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு அந்த கோவிலுக்கு தேவையான எல்லாமே என்ன செய்யுமா அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா இருக்கும். தேவனற்ற காரியங்களுக்கு 1,00,000 இல்லை, 1 கோடி கொடுப்பதற்கும் சேகரிப்பதற்கும் பிசாசு அனுமதிச்சிருவான். அங்கே கையவே வைக்க மாட்டான். ஆனால் நம்ம VBSக்கு 40,000 கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான பின்விளைவை 1 வருஷம் ஃபுல்லாக அனுபவிக்கணும். கூட இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கும் நேற்றோ முந்தா நாளில் ஒரு பையனை பைக்கில் போகிறத பார்த்தேன். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பாக்கி கிடக்குன்றதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்போ உள்ள பாக்கினா VBSல உள்ள பாக்கி. லூயா, நல்ல வேளை அவன் எனக்கு இது வரைக்கும் கேட்கல, அவன் என்னை பார்க்கவும் இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்த VBSக்கு முன்னாடி அவன் பாக்கி என்ன செய்திருவான், அடைச்சிடுவான். அடுத்த VBS வரைக்கும் காத்திருந்து நமக்கு பணத்தை வாங்குறதுக்கு ஆண்டவர் மனித தயவை உண்டாக்கி இருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. சொல்ல புரியுதா? தேவ காரியங்களில் நம்ம எல்லாம் சேருவது, இணைவது பிசாசுக்கு நல்லா தெரியும். இணைஞ்சிட்டா அடுத்து இவங்களை கை வைக்கவே முடியாதுன்றது தெரியும். அதனால் எல்லாத்துக்கும் இணைய விடுவான், தேவ காரியங்களுக்கு இணைய விட மாட்டான். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், எல்லாத்தையும் நீங்கள் குடும்பமாக செய்திடலாம், அப்படிதானே? ஆனால் ஒரு 10 நிமிஷம் குடும்பமாக நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். கேரண்டியாக சொல்கிறேன், 7 நாளில் 7 நாளும் உங்களை ஜெபம் பண்ண விட மாட்டான். நீங்கள் ஜெபம் பண்ணுறதும் இல்லை, அது 2வது காரியம். நம்ம பிசாசுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்தா தானே பிசாசுக்கு பிரச்சனை. நம்ம தான் குடும்ப ஜெபமே பண்ணுறது இல்லையே, பின்ன அவனுக்கு நம்ம கூட என்ன போட்டி இருக்கும்? கூட இருக்கிறீங்களா? சொல்ல புரியுதா?
நீங்கள் இன்னைக்கு யோசிங்க, இன்னைக்கு நைட்டு மனைவியோ புருஷனோ இல்லை பிள்ளைகளோ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு சங்கீதத்தை வாசித்து நாங்கள் ஒரு 15 நிமிஷம் குடும்ப ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க. 8 மணிக்குள்ளேயே உங்களுக்குள்ள குழப்பம் வந்து அன்னைக்கு 12 மணிக்கு தூங்குகிற புருஷன் 8:30க்கே வாயை பிளந்து பெட்டை போட்டு தூங்கியிருப்பார். பிள்ளை 1 மணி வரைக்கும் மொபைலை தடவிட்டு இருக்கோம். பிள்ளைய ஜெபத்துக்கு தேடி போனால் பிள்ளை வந்து 6 மணிக்கே ஒரு மாதிரி மயக்கம் வருது, பசியாக இருக்குன்னு தூங்கியிருக்கோம். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீ 4 பேர் சேர்ந்துட்டேன்னா உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற தரித்திரம் மாறிடும், உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கால தாமதம் மாறும், உன் வீட்டில் இருக்கிற நெருக்கடி மாறும். பிசாசுக்கு தெரியும். அதனால் சேராமல் அழகாக பார்த்துக்கிடும். ஆனால் நம்ம யாருன்னா, நீங்களும் நானும் யாருன்னா, பிசாசுக்கு அப்பனுக்கும் மேலே உள்ளவங்க. நம்ம அவனை வேலை செய்ய விடுவோமா? என்ன சிரிப்பு வருது? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எப்படி தெரியுமா? சார், நான் 30 வருஷமாக சேர்க்கறதுக்கு பார்க்குறேன், என்னால் முடியாததா பாஸ்டர் இந்த 1/2 மணி நேரம் பிரசங்கத்தில் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறது போல இருக்குது. 1/2 மணி நேரம் வேண்டாம், 1/2 செகண்ட் போதும். நம்ம தெளிவடைஞ்சிட்டோம் அப்படின்னா, சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம வாழ்க்கையில் காலதாமதம் வரவே செய்யாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு வகையில் பிசாசு, அதை பிசாசுன்னு சொல்கிறத விட நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை, நமக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகளை பிசாசு சீர்குலைப்பதற்கு அவன் அழகாக காரியங்களை என்ன செய்வான்? சூப்பராக நகர்த்திட்டு போவான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, மாமனார் மாமியார் அப்படி ஒரு டீம் இருக்கும், பிள்ளைங்க அப்படி ஒரு டீம் இருக்கும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினை இருக்குது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சேர்ந்துருக்கீங்களா? என்ன சொல்ல புரியுதா? இப்போ கணவன் மனைவிக்குள்ளே, கணவன் மனைவி தான், ஆனால் தேவ காரியங்கள் வருகிற போது அங்கே வந்து ஒரு நெகட்டிவான கருத்து இல்லாமல் இருக்காது. கவனிக்கிறீங்களா? அப்போ யார் வீட்டையும் மையமாக வச்சு பேசலை, ஸ்தோத்திரம், யாரையும் மனசில் வச்சுன்னு சொல்லலை. நீங்கள் இதை கொஞ்சம் அனுபவித்து பார்க்குறீங்களா? நீங்கள் ஏன் இவ்வளோ நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற தரிசனத்தை லெக்க இன்னும் அடைய முடியலை அப்படின்னா, முழங்கால்கள் உங்களுடையது மாத்திரம்தான் இருக்கிறது, விசுவாசம் உங்களுடையது மாத்திரம்தான் இருக்குது. உங்களுடைய விசுவாசத்தை சப்போர்ட் பண்ண, உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துவதற்கு இன்னும் சப்போர்ட்டிவான முழங்கால்கள் இல்லை. அதனால தான் சோர்வு, அதனால தான் நெருக்கம், அதனால தான் இவ்வளோ பாடுகள், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் கால தாமதம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஸ்தோத்திரம், அந்த திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னும் நமக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை நம்ம அடைவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்போ நம்ம இங்கே நான் சொல்கிறேன், இதில் பிரச்சனை லோத்துவோடு கூட இருந்தவங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கும். இங்கே லோத்துக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஆபிரகாமையும் லோத்துவையும் கவனித்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாமோடு எல்லா விதங்களிலையும் இந்த லோத்து வந்து ஆபிரகாம் செய்த எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்தவன், அப்படிதானே? அவனுக்கு எவ்வளோ ஆடு மாடு இருக்கும், அந்த ஆடு மாடுகளை எப்படி மேய்ச்சி பெருக பண்ணணும் அப்படின்றது இந்த லோத்துக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் ஆபிரகாமுக்கு ஈக்குவலாக அவன் ஆடு மாடுகள் சொத்துக்களை உடைய சீமானா ஆபிரகாமா போல லோத்தும் மாறினான். அவன் எல்லாத்தையும் பார்த்துருப்பான், அப்படிதானா? ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்த்துருப்பானா இல்லையா? கூட இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாமே அவனுக்கு தெரியும். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் பாருங்க, அவனுக்கு இருந்த ப்ளஸ் என்னன்னா, அவனும் தரிசனம் உடையவனாக இருந்தான். அவன் தரிசனத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ வாக்குத்தத்தத்தை தன்னோடு இருந்த எல்லாருக்குள்ளேயும் பகிர்ந்து கொடுத்தவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு.
தேராகு அவனுடைய அப்பா நல்ல சப்போர்ட்டாக இருந்தார். அதனால தான் 75 வருஷமாக அந்த வாக்குத்தத்தத்தை தனக்குள்ளே சுமந்து கொண்டு இருந்தான். அப்படிதானா? கூட இருந்த சகோதரர்கள் லோத்துவும் ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்குரிய தரிசனம் என்னவோ அந்த தரிசனத்தை லோத்துவும் உடையவனாக தான் இருந்தான். எப்போ பிரிஞ்சு வந்தானோ அப்போதான் அவனுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ இந்த ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தரிசனத்தை தன்னோடு இருந்த ஒரு கூட்டத்துக்குள்ளேயும் கொடுத்து தன்னோடு கூட எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்தான். அப்படிதானே? இந்த லோத்துவும் ஆபிரகாம் மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் லோத்தும் கூட வந்தான். ஆனால் லோத்து எங்கே தோற்று போனான் அப்படின்னா, தன்னுடைய தரிசனத்தை தன்னுடைய மனைவிக்குள்ள வைப்பதற்கு தோற்று போய்விட்டான். தன்னுடைய தரிசனத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே வைப்பதற்கு தோற்று போய்விட்டான். அதில் ஒரு நல்ல வசனம் இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். 19வது அதிகாரம் 13-14 நம்ம வாசித்து பார்க்கும்போது 13 இப்படி வாசிக்கிறோம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இதை கர்த்தர் அழிக்க எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது 14வது வசனத்தில் லோத்து என்ன செய்கிறான்? லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுறதா இருந்துச்சு. இதை நான் யோசித்து பார்த்தேன் இந்த வார்த்தையை. ஏன் இந்த லோத்து சொன்னதை இவங்க 2 பேரும் நம்பலை? நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைக்குதா? கூட இருக்கிறீங்களா? ஏதாவது யோசித்து பாருங்களேன். ஏதாவது கெஸ்ஸிங் இருக்குதா? ஏன் கிடைக்கல? யாராவது பதில் சொல்ல முடியுமா? இவன் போய் சொல்கிறான். அது எப்படி இருந்துச்சு? பரியாசம் பண்ணுறதா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவன் நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறான். இல்லாட்டி நான் இப்படி சொல்கிறேன். இந்த லோத்து தன்னுடைய மருமக்கள்மாருக்கு விசுவாச காரியங்களை கற்றுக் கொடுக்கிறத பார்க்கலாம், அவங்கள ரொம்ப ஜாலியாக வச்சிருக்கிறத இவன் வழக்கமாக கொண்டிருந்தான். சொல்ற புரியுதா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திடீர்னு எங்கள் பிள்ளைங்க 2 பேர் எப்பா உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நான் வேகமாக கதவை திறந்து பார்க்குறேன், ஒருத்தருமே இல்லை. இதே போல் 10 தடவை பண்ணுறான். 12வது தடவை உண்மையிலே 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவன் உண்மையை சொல்கிறான். ஆனால் நான் போகலை. ஏன் போகலை? 11 முறை அவன் என்னை பரியாசம் பண்ணிட்டான். அப்படிதானா? இந்த லோத்து போய் சொல்லும்போது இந்த தேவ தரிசனத்தை மருமக்கள் மாறு விசுவாசிக்கலை. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவன் சொன்னதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. நீங்கள் சொன்னதை ஏன் உங்கள் வீட்டுக்காரங்களோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க? புரியுதா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சங்கீதம் 1 வாசிக்கிறோம், பரியாசக்காரர் உட்கார இடத்துல என்ன செய்யாதீங்க, உட்காராத அப்படின்னு இருக்குது. எல்லாமே ஜாலி. இன்னைக்கு இந்த வார்த்தை புரியுதா? எல்லாருமே விளையாட்டு. அப்படிதானா? விளையாட்டு தேவையானதில் தான் என்ன இருக்கணும்? விளையாட்டு இருக்கணும். தீவிரமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அங்கே என்ன நடக்குது? பரியாசம் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. நான் பேசுகிற இந்த ஆழத்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட முடியுது? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ இவன் போய் சொல்கிறான். இவன் சொல்கிறது உண்மை. என்ன நடக்க போகுது? அடுத்த நாளே அந்த பட்டணம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. இந்த பரியாசம் பண்ணின 2 பேரும் அழிய போகிறான். நல்லா தெரியுது. ஆனாலும் நம்ப முடியல. அல்லேலூயா. இருக்க வேண்டியவன் ஒழுங்காக இருந்தா வெட்ட வேண்டியவன் சரியாக வெட்டுவான்னு ஒரு பழமொழி இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, முடிய ஸ்டைலாக இருக்கணும்னா இவன் தூங்காமல் என்ன செய்யணும்? இருக்கணும். தலையை எப்படி சாய்ச்சி வைப்பார் முடி வெட்டுறவர்? கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம பிள்ளையாக இருக்கும்போது முடி வெட்டினது ஞாபகம் இருக்குதா? தலையை எப்படி சாய்ச்சி வச்சுருப்பார். நமக்கு கொஞ்ச நேரத்தில் அங்கே நிறையா ஃபோட்டோ இருக்கும், டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், பாட்டு ஓடும், தானாகவே தலை என்ன செய்யும்? சரியும். இங்கே வெட்டுறதுக்கு கம்மியாக வெட்டுறதுக்கு போயில இங்கே மொத்தமாக வெட்டிடுவான். மண்டையை வெளியில் காட்ட முடியாது. சொல்கிற புரியுதா? கூட இருக்கிறீங்களா? இவன் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல. ஏன் சொல்லி கொடுக்கல? மருமக்கள் மாறுன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம்லாம் ஆகலை,
கூட இருக்கிறீங்களா? ஆனால் என்ன இருந்துச்சு? எத்தனை வருஷம் உறவுன்றது தெரில. ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தானம் நம்ம சொல்கிற வார்த்தையில் தான் இருக்குது. நீ ஏன் உங்கள் ஸ்தானத்தை இழந்துட்டீங்க? உங்கள் வார்த்தை சரியில்லை. இப்போ ஏன் உங்கள் வார்த்தைக்கு வேல்யூ இல்லை? அப்படிதானா? அப்பா ஸ்தோத்திரம் 50 வயசு ஆகும்போது 58 வயசு ஆகும்போது பிள்ளையை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. ஏன் கண்டிக்கிறாரு? கண்டிக்கும் போது பிள்ளை திருக்கிட்டு போகுது. ஏன் திருக்கிட்டு போகுது? இவருக்கு மரியாதை இல்லை. ஏன் மரியாதை இல்லை? இவர் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்துட்டு வந்திருக்கிறார். கூட இருக்கிறீங்களா? நான் சொல்ல புரியுதா? அல்லேலூயா. நம்ம வார்த்தை எப்பொழுது மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறதுனா, அது நம்ம காலத்தில் ரொம்ப இந்த பரியாசம் நிறைய என்ன செய்திருக்குது, கூட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி முதல்வராக ஆகிறதுக்கு நிறைய பேர் கனவு காண்றாங்க. யாரும் முதல்வராக வரப்போகிறாங்கன்றது நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. 8 கோடி மக்களும் என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். அப்படிதானா? ஆனால் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறவங்க அல்லது இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்தவங்க சாதாரணமாக ஒன்று அந்த பொசிஷனுக்கு என்ன செய்யலை, வரல. அவங்க கண்ணியம், அவங்களுடைய பேச்சு அப்படிதானா? பாருங்கள், நம்ம இந்த கலைஞர் அவர் இறந்துட்டார். அதனால் அவரை பற்றி தாராளமாக பேர் சொல்லி என்ன செய்யலாம், பேசலாம். கலைஞர்னு சொல்கிறதுனால நான் 3 கலர் கட்சி ஆளும் கிடையாது. நான் எல்லா கட்சியும் என்னை நம்பவே கூடாது. அல்லேலூயா. கட்சி சார்ந்து என்னை என்ன செய்யக்கூடாது, யாருமே நம்பக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லா கட்சியும் என்ன செய்கிறாங்க, ஐயா நாங்கள் ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. நான் எந்த கட்சிக்கு ஜெபம் பண்ண, இன்னொரு கட்சிக்கு ஜெபம் பண்ண, இன்னொரு கட்சி ஆளும் நமக்கு என்ன செய்திருக்குது, கையும் கொடுத்துருக்குது, இலையும் கொடுத்துருக்குது, பழமும் வாங்கியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். விவசாயமும் இருக்குது, கரும்பும் இருக்குது. எத்தனை தான் நம்ம சுமக்க முடியும். அதனால் நான் சொல்கிறத யாரும் என்ன செய்யக்கூடாது, கட்சி சார்ந்து நம்பக்கூடாது. வசனம் சார்ந்து 100% என்ன செய்யணும், நம்பணும். இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிரயாசம் இருக்குது. கலைஞர் அவரை ரொம்ப கேவலமாக பேசுவாங்களாம். 18 வருஷத்துக்கு மேலே அவர் முதல்வர் ஆகாமலே எதிர்கட்சியாகவே இருந்துட்டு இருக்கிறார். அப்போ 18 வருஷமாக உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே, நீங்கள் எப்படி அடுத்து முதல்வர் ஆக போகிறீங்க, உங்கள் கட்சி அவ்வளோதானா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், 18 வருஷம் மற்றவங்கள்லாம் நான் தோற்று போனதாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நான் 18 வருஷம் தோக்கலை. 18 வருஷம் தாண்டி கூட நான் என்னதான் மாறுவேன், முதல்வராக மாறுவேன். அதுக்கு நான் இப்போ இந்த 18 வருஷமாக ஆயத்தமாகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அவரை கேவலமாக பேசியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி இருந்ததுனால 18 வருஷம் தாண்டியும் யாரையா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கும் போது மக்கள் மனசு தானாக என்ன செய்துச்சு, மாறிடுச்சு. இதே கலைஞர் இந்த 18 வருஷமாக எனக்கு இந்த தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தனும் ஓட்டு போடலை, இவெல்லாம் விளங்கவே மாட்டான், நான் என்கிட்ட என்னெல்லாம் நன்மை வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்ததா ஒரு பேட்டி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? 18 வருஷம் இல்லை, அவர் 100 வருஷம் ஆனாலும் முதல்வராக என்ன செய்திருக்க மாட்டார், ஆயிருக்க மாட்டார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், உங்களுக்கு மரியாதை உங்கள் வாயில் தான் இருக்குது. நம்ம கண்டதையும் பேசி பரியாசம் பண்ணி உண்மையை பொய்யாவும் பொய்யை உண்மையாகவும் பேசி 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 பழகி இன்னைக்கு நம்ம உண்மை சொன்னாலும் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? அதுக்கு காரணம் யாரு? ஏங்க நீங்கள் தான் காரணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்கிற உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் என் பிரசங்கத்தை நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறீங்க, அப்படியே நான் நம்பிக்கிடுறேன். சரியா? ஸ்தோத்திரம். இப்போ நான் எப்போதுமே உங்களுக்கு விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கிறேன்னு வைங்களேன், ஒரு சீரியஸான நேரம் வருது, யாராவது நம்புவீங்களா என்னோட பிரசங்கத்தை? இப்போ இந்த பிள்ளைங்க இருக்குது பார்த்தீங்களா, வளர்ந்து வர்ற சின்ன பிள்ளைங்க, ஸ்தோத்திரம், வளர்ந்து வர்ற சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல, இந்த பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் என் பக்கத்தில் நெருங்கி வராது. ஏன் நெருங்கி வராது? அவங்க நெருங்கி வராது நல்லது. ஏன்னா நெருங்கி இப்போ அங்கே வந்துட்டாங்கன்னு வைங்களேன், இங்கே ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்து நான் என் இடுப்பில் தூக்கி வைக்கிறேன்னு வைங்க, அந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து இங்கே பிரசங்கம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைக்கு நான் ஒரு விளையாட்டு பிள்ளையாகவே தெரிவேன். நெருங்கி வராத வரைக்கும் நல்லது. அதனால் எனக்கு மதிப்பு இருக்குது.
சொல்ல புரியுதா? லோத்துவை ஏன் பரியாசம் பண்ணாங்க? மருமக்கள்மார் அவனை ஏற்றுக்கொள்ளலை. காரணம், அவனுடைய தோல்விகளில் ஒன்று தனக்குள்ளே இருந்த திட்டத்தை, தனக்குள்ளே இருந்த தரிசனத்தை, தனக்குள்ளே இருந்த அந்த தேவ வாக்கு தத்தத்தை புரிகிற மாதிரி மருமக்கள்மாருக்கு சொல்லி கொடுக்க தவறிட்டான், அவங்கள சேர்த்து கொள்ள தவறிட்டான். ஆனால் இது ஆபிரகாம் வேலைக்காரன் கூட அவன் சொன்னதை கேட்டு எஜமானுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறான். அப்படிதானா? பிள்ளைங்களை நீங்கள் ஒன்றும் பொருட்படுத்த வேண்டாம், அவங்க சரியாயிருவாங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்ல புரியுதா? தன்னோட வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு மருமகளை கூட்டு வர்றதுக்கு யாரை அனுப்புனா? ஆபிரகாம். வேலைக்காரன். அப்படிதானா? நீங்கள் யாராவது அனுப்புவீங்களா? நீங்கள் தான் பாஸ்டரே நம்ப மாட்டீங்களா? எல்லாத்துலேயும் நம்புவோம். ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வரும்போது பாஸ்டம் யாரு தான்? சிரிப்புலே தெரியுது உங்கள் பதிலெல்லாம். அப்படிதானே? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பையனை நீங்கள் கட்டிக்கோங்க. நீங்கள் கட்டக்கூடாது, உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கட்டி வைக்கணும்னு சொல்கிறேன்னு வைங்க. யாராவது ஒரு ஆள் விசாரிக்காமல் கட்டுறீங்களா? கட்டவே மாட்டாங்க. இனி கட்டுறதுக்கு கல்யாணம் தான் முடிஞ்சாச்சு இல்லை, உங்கள் வீட்டில் பிள்ளைகளே இல்லை, இனி இல்லை, நம்பிக்கை வராது. என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டருக்கு சிஸ்டரா பையனா, ஆமாம், ஒரு சிஸ்டரோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தோம். ஒரு பாஸ்டரோட பையன், பாஸ்டரோட அக்கா பையன். அப்போ அவன் பார்த்தாச்சு, பிள்ளைகள்லாம் பிடிச்சாச்சு. அப்போ அந்த பாஸ்டர் நேராக அவங்க சொன்ன அட்ரஸில் இருக்கிற அந்த பாஸ்டருக்கு விசாரித்து பார்த்துருக்குறாங்க. விசாரித்து பார்த்ததில் அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவங்க எங்களை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்க ஃபேமிலி தகவல்லாம் எனக்கு தெரியலை அப்படின்ட்டாங்க. அப்போ உடனே அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஸ்தோத்திரம், இப்படி நான் விசாரித்தேன் தம்பி, அப்போ அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னொன்னே, அப்போ நான் கேட்டேன், ஏம்மா நீங்கள் இந்த ஊரில் இருந்து வந்தேன்னு சொன்னீங்க, இந்த பாஸ்டர்ன்னு சொன்னீங்க, அந்த ஊர்லேயும் நீங்கள் இல்லை, அந்த பாஸ்டருக்கும் உங்களை தெரியலைன்னா அந்த பாஸ்டர் சொன்னார் அப்படின்னேன். கடைசி அந்த அம்மா கோவிச்சிட்டு சர்ச்சை விட்டே ஓடிட்டு. கடைசி இப்போ அந்த பிள்ளை கல்யாணம் ஆச்சா இல்லைன்றது எனக்கு இன்னும் தெரில. ஏன்னா அவங்க கூட அடுத்து அவங்கள பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏம்மா என்ன தப்பு பண்ண, உனக்கு எந்த ஊர்னு கேட்டது தப்பா? இவன் சிலர் புதுசாக வருவாங்க சபைக்கு, நமக்கு விசாரிக்கிறதுக்கு பயம். ஏன் பயம் தெரியுமா? விசாரித்தோன்னு வைங்க, இந்த பாஸ்டர் மாதிரி அட்டி வாங்குறது யாருமே இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு பையன் புதுசாக வந்தான், அவன் பேரை சொல்லி சந்தோஷமாக எல்லாரும் என்ன செய்தாச்சு? ஜோம் பண்ணியாச்சு. அது பையன் இல்லை, ஒரு பெரிய ஆள் வந்தார் சர்ச்சுக்கு, வேஷ்டியெல்லாம் கட்டி சூப்பராக வந்தார். அவருக்கு பேரை சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி ஜோம் பண்ணியாச்சு, இவர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார்னு சொல்லி. திரும்ப அவர் சர்ச்சுக்கே வரல. நானும் ஒரு 7 வருஷம் 8 வருஷமாக வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் என்ன பதில்னு தெரியாது. ஒரு ஆள் வந்துட்டு சர்ச்சை விட்டு போனார்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஒருவேளை நம்ம பிரசங்கம் தப்பாக பண்ணிட்டோமா, இல்லைன்னா ஏதாவது குறைவாக சொல்லிட்டோமான்னு ஒரே தூக்கமே இருக்காது. கடைசி அவரை பார்த்தா அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நீங்கள் ஒரு நாள் என்ன பேர் சொல்லி ஜோம் பண்ணீங்கல்ல பாஸ்டர், அது எனக்கு அதை காணிக்கப்படி தூக்கி வேற எங்கே மாற்றி வைங்க. ஸ்தோத்திரம். இருக்கட்டும், உள்ளே ஏறு பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். என்ன சொன்னேன்? அவர் எனக்கு சொன்னார், நீங்கள் ஜோம் பண்ணீங்களா பாஸ்டர்? நான் யாருக்குமே தெரியாமல் சர்ச்சுக்கு வரணும்னு நினச்சேன் பாஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி என் பேரை சொல்லி என்ன செய்துட்டீங்க? ஜோம் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அடுத்து புதுசாக ஒரு ஆள் சர்ச்சுக்கு வர்றாரு, நான் என்ன செய்யணும்? என்ன செய்வேன்? ஜோம் பண்ணலை. இன்னொரு பிரச்சனையும் சொல்கிறேன். ஒரு பையன் வந்திருக்கான் 4 வாரம், நான் அவனை கண்டுக்கிடவே இல்லை, பேர் சொல்லவே இல்லை, அடுத்து சர்ச்சுக்கே வரல. திரும்ப ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசினா நம்பரை வாங்கி, பாஸ்டர் நான் 4 வாரமாக சர்ச்சுக்கு வந்தேன், நீங்கள் ஒருக்க கூட எனக்காக என்ன செய்யலை? ஜோம் பண்ணலை. இப்போ நான் ஜோம் பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்களேன்? பாஸ்டரோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்கள் சிரிக்கும் போதே தெரியுது, அப்படி தானே உங்கள் நிலைமை? பரிதாபம் தான் பாஸ்டர்னு சொல்ல புரியுதா? இதை எதுக்கு சொன்னேன்? ஸ்தோத்திரம்.
ஆபிரகாம் வந்து வேலைக்காரனை நம்பி தன்னுடைய பிள்ளைக்கு மருமகளை தேடுறதுக்கு அனுப்புகிறான். அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்குள்ளே இருந்த தரிசனம் அந்த வேலைக்காரனுக்குள்ளேயும் இருந்துச்சு. இதை லோத்து நல்ல பக்கத்தில் இருந்து பார்த்தவன், வேலைக்காரனை விடுங்க, மருமகன்களையே கன்வின்ஸ் பண்ண லோத்துவால் முடியலை, தோத்துட்டான். ஏன் தாமதம்? உன் கூட இருக்கிறவனை கன்வின்ஸ் பண்ண உனக்கே முடியலை, பின்ன எப்படி தேவ வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்? அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா? இப்போ நம்ம சர்ச்சை சொல்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆகுது, அப்படிதானே? 17வது வருஷத்தில் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நடத்துவோம். தொடர்ந்து செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தரணும். நம்ம எங்கே தோற்று போனோம்? எதில் தோற்று போனோம்? எங்கே தோற்று போயிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கவனிங்க, எல்லா சர்ச்சஸ்லையும் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தலையெல்லாம் நல்லா ஆட்டுறீங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அப்படிதானே? நானும் இந்த 17 வருஷத்தில் எத்தனையோ ஸ்பெஷல் மீட்டிங்க்கு சென்னையிலேருந்து பாஸ்டர் கூப்பிட்டு சாயந்தரம் மீட்டிங்கை வாங்கன்னு பார்த்தா காலையில் 40 பேர் 50 பேர் இருப்பாங்க, சாயந்தரம் 5 பேர் தான் இருப்பாங்க. கூட இருக்கிறீங்களா? நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நல்ல சர்ச்சோட இன்வால்வ் ஆகிருக்கிற பிள்ளைங்க குடும்பங்கள் கூட, புருஷன் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும், மனைவி எங்கே இருக்கும்? ஸ்பெஷல் மீட்டிங்கில் இருக்கும். அதனால் நான் என்ன முடிவெடுத்தேன் தெரியுமா? உனக்கு எதுக்கு ஸ்பெஷல் மீட்டிங்? உனக்கு வேண்டவே வேண்டாம். என்னைக்கு நீ கேட்குறியோ அன்னைக்கு தான் உனக்கு ஆவிக்குரிய மீட்டிங். நீங்கள்லாம் தங்கமான விசுவாசிகள். எனக்கு தொந்தரவே கொடுக்கல 17 வருஷம், ஒருத்தரும் கேட்கவும் இல்லை. நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? ஸ்தோத்திரம். எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் திரும்ப திரும்ப மீட்டிங் வச்சுட்டே இருப்பார். நான் பிரசங்கம் பண்ண வந்து பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே பிரசங்கம் பண்ண படிச்சுட்டேன். ஏன் தெரியுமா? எங்கள் பாஸ்டர் நிறைய பிரசங்கம் பண்ணுவார். எழுதி என்ன செய்வேன்? வச்சுட்டே இருப்பேன். அப்போ இது எனக்கு மைண்டில் வந்து என்ன ஆயிடுச்சு? நல்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு பிரசங்கம் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமாக தெரில. பாஸ்டமாக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், இந்த ஆள் ஜெபமே பண்ண மாட்டேங்கிறான், ஆனால் பிரசங்கம் மட்டும் என்ன பண்ணிடுறான் அப்படி நான் சொல்கிறேன். அவங்க வந்து என்ன மரியாதையாக தான் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க மைண்ட் வாய்ஸ் கேட்கும் இல்லை. தூங்கி எழும்புற மாதிரி இருக்குது, சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது. என் பையங்களே கேட்டிருக்கிறானே, எப்போ நீங்கள் என்னைக்கு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் பிரசங்கம் பண்ணுறது இயேசுநாதருக்கு, ஆயத்தம் பண்ணுறது இயேசுநாதருக்கே தெரியாது, பின்ன கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி தானே? ஆனால் பிரசங்கம் எப்படி இருக்குது? இப்போ உங்கள்கிட்ட கேட்போம், நல்லா இருக்கா, பரவாயில்லையா, ஒரு 20 மார்க்காவது போடலாமா 100க்கு? நீங்கள் சிரிக்கிறல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, 20 மார்க்கு போடுற பிரசங்கத்தை ஏன் பாஸ்டர் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னும் இருக்குது. இல்லை பாஸ்டர் 20 மார்க்கில் உங்களுக்கு 200 மார்க்கும் என்ன செய்யலாம், போடலான்னு சொல்கிற மாதிரிக்கு என்ன செய்யுது இருக்குது. ஏதோ ஒன்று. ஸ்தோத்திரம். இப்போ என்ன கதைக்கு வந்தேன்? ஆவிக்குரிய கூட்டம் எங்கள் சர்ச்சில் திரும்ப திரும்ப நடக்கும். மீட்டிங் நடத்திட்டே இருப்பாங்க. வருஷத்தில் 3 முறை 4 முறை 21 நாள் உபவாச ஜெபம் நடக்கும். அப்படின்னா கணக்கு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 160 நாள், 360 நாளில் 160 நாள் ஏதாவது ஒரு வகையில் சர்ச்சோட அட்டாச் ஆகிட்டே இருப்பேன். ஜெப நேரமும் சும்மா கிடையாது. ஸ்தோத்திரம். 4 நேரம் ஜெபம், 5லிருந்து 6:30 வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார் பாஸ்டர். ஆனால் முடிக்கும் போது 7:30க்கு தான் முடிப்பார். பாஸ்டர் திட்டிக்கிட்டே, ஸ்கூலுக்கு குளிச்சுட்டு திட்டிக்கிட்டே போவான். இந்த ஆள் 6:30க்கு முடிங்கன்னு சொன்னவர் 7:30 வரை என்ன செய்துட்டார் நடத்த. நீங்களும் சிலர் திட்டிகிட்டே இருக்கிறது எனக்கு தெரியுது, அப்படி தானே? சிலர் வந்து பைபிளை தூக்கியே திட்டிட்டு போயிருக்கிறான். 1ஆம் தேதி எதுக்கு இவருக்கு இவ்வளோ நேரம் பிரசங்கம்? 1 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னார், 3 மணி வரை நடத்தி இருக்கிறாரு. நீ அப்படி திட்டுனா நான் 3 மணிக்கும் முடிக்க மாட்டேன், 7 மணி வரை நடத்துவேன். என்னைக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அன்னைக்கு ஷார்ப்பாக 10:30க்கு முடிச்சு உங்களை அனுப்பிடுவேன். ஸ்தோத்திரம். சும்மா சொல்கிறேன், இங்கே கவனிங்க. 4 அடுத்து திரும்ப 10 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிக்கும். 2:30 வரைக்கும் ஜெபம் நடக்கும். நீங்கள் எத்தனை பேர்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க.
800 பேர் 1000 பேர் விசுவாசிகள் இருப்பாங்க. ஆனால் ஒரு 10 பேர் 12 பேர் தான் ஜெபத்தில் இருப்பாங்க. ஆனால் 10 மணிக்கு ஆரம்பிக்கிற ஜெபத்தை 2:30 தான் முடிப்பார். எப்பா பாஸ்டர் முடிச்சிட்டார்னு சொல்லி தூங்க போனால் 3 மணிக்கு பாஸ்டமாக ஜெபத்தை ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ்டமாக ஆரம்பித்தா 3 மணிக்கு ஜெபம், 6:30க்கு திரும்ப என்ன நடக்கணும், பாட்டு ஆராதனை நடத்தி ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஆனால் பாஸ்டமாக நடத்துவாங்க. அவங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம். எத்தனை ப்ரேயர் டைமு? 3 to 4 தான் டைம். ஆனால் பாஸ்டமாக முடிக்கும்போது 5:50, 5:45, சில நேரம் 6:10 ஆயிரும். காதில் இருந்து என்ன வரும்? ரத்தம்னு நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. காதில் இருந்து தேவ வார்த்தை என்ன செய்யும்? வரும். இது எனக்கு ஆரம்பத்தில் எரிச்சலாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பைபிளை வாசிக்காட்டியுமே பைபிள் சரித்திரத்தை பேசுறதுக்கு இது மனசில் என்ன செய்துச்சு? பதிஞ்சாச்சு. இப்போ என்ன திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு எழும்பி பாஸ்டர் வாங்க எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஜெபம் நடத்தணும் அப்படின்னா எனக்கு பிரசங்கம் இன்னும் சூப்பராக வரும். ஏன் தெரியுமா? ஆல்ரெடி இங்கே மைண்டில் என்ன ஆயிடுச்சு? ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இந்த வாய்ப்பு திரும்ப 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 கிடைக்க என்ன நடக்குது? நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய வாசம் வருது, ஆவிக்குரிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸ்தோத்திரம். நம்ம சபையாக எங்கே தோற்று போனோம் தெரியுமா? எங்கே தோற்று போனீங்க? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் யாராவது ஒருத்தங்க பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பாஸ்டர் நம்ம ஒரு வேன் பிடிச்சு சாயந்தரம் ஒரு கிராமத்தை தேடி போய் ஒரு 4 பேருக்கு ட்ராக்ட் கொடுப்போம் அப்படின்னு யாராவது ஒரு விசுவாசி கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? உங்களுக்கு என்ன நினைப்பு தெரியுமா? அது யாரோட வேலை? பாஸ்டரோட வேலை, அப்படிதானே? யாராவது கேட்ட ஞாபகம் இருக்குதா? எனக்கு ஞாபகம், என் ஞாபகத்தில் இது வரைக்கும் அப்படி யாரும் சொன்னதா இல்லை. வேன் பிடிச்சு 50 பேருக்கு வேன் பிடிச்சாலும் ஆட்டோக்குள்ள ஆட்கள் தான் வந்து சேர்ற நிலைமை தான் இன்னும் இருக்குது சர்ச்சில். புரியுதா? எங்கே தோற்று போனோம்? ஆபிரகாம் எங்க ஜெயிச்சான்? லோத்து எங்க தோற்று போனா? ஆபிரகாம் ஜெயித்தது தன்னுடைய வேலைக்காரனை கூட நம்பி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மருமகளை தெரிந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு வேலைக்காரன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. வேலைக்காரனோ ஆபிரகாமுடைய தரிசனம் என்னவோ அந்த தரிசனத்தை சுமந்து சூப்பரான பிள்ளை கொண்டு வந்தானா? சரியான பிள்ளையை கொண்டு வந்தான், சரியான பிள்ளையை தெரிந்தெடுத்தான். நீங்க எங்க தோற்று போயிருக்கிறீங்க? உங்க விருப்பத்தை உங்க புருஷன்ட்ட சொல்ல முடியல, உங்க புருஷனோட விருப்பத்தை மனைவிட்ட சொல்ல முடியல. ஆனா நம்மெல்லாம் யாரு? நீங்க எல்லாம் யாரு? ஒரே குடும்பம். மனைவியை பற்றி நான் பேசிட்டேன்னு வைங்க, புருஷன் திருப்பாச்சி அருவாளை தூக்கிட்டு பாஸ்டரை வெட்டுவேன். எதை வெட்டுவேன்னா நாக்க வெட்டுவேன். ஏன்னா யாரை சொல்லிட்டாரு? ஏன் மனைவியை சொல்லிட்டாரு. ஏன் உன் மனைவி கூட உனக்கு ஐக்கியம் இருக்குதா? மனைவி சொல்ற தரிசனத்தை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஆனால் நம்மெல்லாம் யாரு? ஒரே குடும்பம். ஒரு குடும்பம் சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. எனக்கு எந்த குடும்பம் சர்ச்சை விட்டு போனதை குறித்தும் கவலை அல்லது சந்தோஷப்பட்டதே கிடையாது. ஆனால் இந்த குடும்பம் போனதை குறித்து நான் கேக்கு மட்டும்தான் வெட்டி கொண்டாடலை. அப்படி ஒரு நல்ல குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம். பிச்சா என்ன செய்ய மாட்டாங்க? பீப்பட மாட்டாங்க. ஜெபத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, அவங்க கூரையெல்லாம் வீட்டு கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோ ஜெபம் பண்ணுற குடும்பம். யாருன்னு கணக்கு பார்க்காத நீ நினைக்கிற குடும்பம் இல்லை நான் சொல்கிறேன். கூட இருக்கிறீங்களா? இவங்க பாஸ்டரை டார்கெட் பண்ணணும், சர்ச்சை டார்கெட் பண்ணணும், இதுதான் அவங்களுக்கு வேலை. குடும்பத்தில் 1000 பிரச்சனை. 8 பேர் இருக்கிறாங்கன்னா 8 பேரும் 8 திசையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் உறவு ஐக்கியம் இருக்குது. ஆனால் சபை காரியம், தேவ காரியம் அப்படின்னு வரும்போது அவங்க இசைஞ்சே போக மாட்டாங்க. பிரச்சனை. இப்போ எந்த குடும்பம்னு யோசிக்காதீங்க. திரும்ப யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ உங்கள் குடும்பமும் அந்த குடும்பம் போல ஆயிரும். இப்போ யோசிப்பீங்களா? நீங்கள் யார் பேர் வந்துச்சா, நீ அந்த பேரை யோசித்தனா இப்போவே ஆண்டரை என்னை மன்னிச்சிருன்னு கேட்டுறணும்.
யோசனை அந்த பேர் போலே ஆயிரும் உனக்கு. சொல்லதை கவனிக்கணும். எசைஞ்சு போக முடியல, சேர்க்கறதுல பிரச்சனை. பின்ன எப்படி நம்முடைய தரிசனம் நிறைவேறும்? நான் இப்படி சொல்கிறேன், மருமக்களை விடுங்க. லோத்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கன்வின்ஸ் பண்ண முடியலை, அப்படிதானே? தன்னுடைய மனைவியை கன்வின்ஸ் பண்ண முடியலை. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், இது யாரோட பிரச்சனையாக இருக்கும்? யாரோட பிரச்சனையாக இருக்கும்? லோத்து மனைவி விசுவாசிக்கலை. யாரோட பிரச்சனை? மனைவியோட பிரச்சனையா லோத்தோட பிரச்சனையா? அதை விடுங்க. உங்கள் வீட்டுக்காரங்களோ உங்கள் பிள்ளைகளோ ரட்சிக்கப்படலை. யாரோட பிரச்சனை? யாரோட பிரச்சனை? நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க, அப்படிதானே? அப்போ உங்களுக்கு தெரியுது, என் வீட்டுக்காரரு ரட்சிக்கப்படாத காரணம் யாரு தான்? எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? என் மனைவி கீழ்ப்படியாததுக்கு காரணம் யார்? இது குடும்ப சண்டையில் கொண்டு போய் முடிச்சிருமோ? பாஸ்டர் இன்னைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணுவார்னு பார்த்தா வீட்டுக்கு கேட்டை தாண்டி போகும்போதே 2 பேரும் குடும்பி பிடி சண்டையோடு தான் போக போகிறீங்க. அப்படி சொல்லலை. நீங்கள் கவனிங்க, நம்ம எங்கே ஃபெயில் ஆகிருக்கிறோம், எங்கே தோற்று போயிருக்கிறோம். எல்லாத்துலேயும் இணைய முடியுது. டூர் போகிறதில்ல, சாப்பிட்றதில்ல. ஒரு பணம் வருதுன்னு வைங்களேன், புருஷன் அந்த பக்கம் முகத்தை திருப்பிட்டு இருப்பார், மனைவி கிழக்கு தெருவில் இருக்கும் முகம் திரும்பி. சம்பளம் வந்தாச்சு அப்படின்னா 2 பேரும் அப்படி பிரித்து தான் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? பணம் வந்தால் சேர்ந்துடுறோம், அப்படிதானே? இப்போ அப்பா அம்மா சண்டாம்போம், அண்ணன் சண்டாம்போம். குடும்பத்தில் ஒரு பணம் வருதுன்னு வைங்களேன், சண்டையெல்லாம் பறந்து போயிடும், அப்படிதானம்மா? விமலாமா பயங்கரமாக சிரிக்க. புரியுதா? கூட இருக்கிறீங்களா? பணத்தில் சேர்ந்துடுறோம், ஒரு கல்யாண வீட்டில் சேர்ந்துடுறோம், அப்படிதானே? ஒரு மரண வீடு வருது, சேர்ந்துடுறோம். ஆனால் ஏன் ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும் ஏன் சேர முடியல நமக்கு? இப்போ இது ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது, இன்னொரு 4 மாதம் தான் இருக்குது வருஷம் முடியிருக்கு. ஜனவரியிலேருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் என்னாச்சு? உங்களுடைய குடும்ப ஜெபம் என்னாச்சு? நீங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த உலகத்தில் தேவனுக்கு அல்லாத அல்லது சபைக்கு வெளியில் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்குறீங்க, தேவனுக்காக சேர்ந்து என்னெல்லாம் வேலை பார்த்துருக்குறீங்க, ஒரு லிஸ்ட் எடுக்கலாமா? எது அதிகம் இருக்குது? உலகத்தில் சேர்ந்த. அப்போ நமக்கு சேர்ந்து இருக்க முடியுது, அப்படிதானே? தேவனுக்காக மட்டும்தான் சேர்ந்து இருக்க முடியலை. தேவ காரியங்களில் மட்டும்தான் நமக்குள்ள ஒருமனை வரல. ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்போ ஏன் தோற்று போனோன்றது உங்களுக்கு புரியுதா? கூட இருக்கிறீங்களா? இப்போ நான் சொல்கிறேன்னு வைங்க, நேரம் முடிய போது உங்கள்கிட்ட பேசணுன்னு வேற சொல்லியிருக்கிறேன். கேட்குறக்கு ஆயத்தமாக வந்திருக்கீங்களா? உங்களுக்கு ஃபோன் வந்துச்சா? எல்லாருக்கும் வந்துச்சுல்ல? சரி, நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸ்தோத்திரம். என்ன சொன்னேன்? இப்போ பாருங்களேன், நான் அந்த சொல்ல வந்தது மறந்துடுச்சு. சரி, நம்ம மற்ற காரியங்களில் சேர்ந்திருக்க பிரயாசப்படுற நீங்களும் நானும், நம்ம எல்லாத்துக்கும் நம்மளை சேர்க்கிற ஒரு சக்தி இந்த உலக காரியங்களுக்கு இருக்குது. அப்படின்னா தேவ காரியங்கள்லையும் நம்மால் இணைய முடியும். தேவ காரியங்களில் இணைந்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம் ஒரு நாளும் இல்லாமல் போய்விடவே செய்யாது. எல்லாரும் ஒரே டைரக்ஷன், ஒரே திசையில் போகணும். ஒரே திசையில் போக முடியாதபடிக்கு நமக்கு பிரச்சனை எங்கே மட்டும்தான் வருது? தேவ காரியங்களில் மட்டும்தான் வருது. இப்போ சண்டை போட்டிருப்போம், அல்லது ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கோம், நம்ம பிரிஞ்சிருப்போம், பேச மாட்டோம், ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை சேர்க்குது. அதே காரியம் தேவ சமூகத்தின் காரியங்களும் நம்மளை சேர்க்கணும், அப்படிதானே? இப்போ நீங்கள் அப்படிதான் நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். ஒருவேளை குடும்ப ஜெபம் பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்களுக்குள்ள சண்டை. அப்போ என்ன செய்யுங்க? ஒருத்தருக்க முகத்தை ஒருத்தர் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. நீங்கள் இப்படி முகத்தை காட்டிகிட்டுருங்க, உங்கள் வீட்டுக்காரர் இப்படி முகத்தை காட்டிட்டு என்ன செய்யட்டும் இருக்கட்டும். உங்கள் சத்தம் மட்டும் என்ன செய்யட்டும்,
கேட்கட்டும். பிள்ளைங்க கூட சமாதானம் இல்லை, பிள்ளைங்க கூடயும் சண்டைன்னா பிள்ளைங்களை இப்படி திருப்பிடுங்க. நீ வடக்க பாரு, நான் எங்கே பார்க்குறேன், கிழக்க பார்க்குறேன். இங்கே மேட்ரு என்னென்னா சேரணும், ஐக்கியப்படணும். சேராதது என்ன செய்யுது? சேராதது என்ன செய்யுது? தாமதம் நமக்கு வருது. சுதந்திரத்தை நம்ம பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டுடைய பெரிதான கிருபை. எங்கள் அப்பா முதல்ல ரட்சிக்கப்பட்டார். எங்கள் அப்பா சொல்கிறதுக்கு எப்போதுமே எங்கள் அம்மா எதிர்த்து தான் பேசும். கீழ்ப்படுகிறது 100 தடவைக்கு அப்புறம் தான் கீழ்ப்படியும். அம்மாவை பற்றி எப்படி சாட்சின்னு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போனார், ஞானஸ்நானம் எடுத்தார். ஒரு 6 மாதத்தில் எங்கள் அம்மாவும் சர்ச்சுக்கு போனாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இன்றைக்கும் கேட்கேன், நீ எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்த? இன்றைக்கும் எங்கள் அம்மாவுக்கு எதுக்குன்னே தெரியாது. ஆனால் எங்கே போயிருக்குது? சர்ச்சுக்கு போயாச்சு. திரும்ப நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். எங்கள் அப்பா சாதித்த சாதனையில் ஒன்று, குடும்பமாக கர்த்தரை தேடுற பாக்கியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. சொல்கிற புரியுதா? இவ்வளோ குடும்பமாக சேர்றதுல இவ்வளோ இருக்குதா? நிறைய இருக்குது. நம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் நம்முடைய குடும்பமாக ஐக்கியப்படுறதில் தான் இருக்குது. நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசினதுனால நீங்கள்லாம் குடும்பமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படி அர்த்தத்தில் சொல்லலை. நம்மெல்லாம் சேரும்போது ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் சேர்ந்தா 10000 பேரையும் துரத்தக்கூடிய ஆவிக்குரிய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, ரொம்ப ஜென்டிலா அல்லது நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே இருக்கிற அந்த குடும்ப உறவை அல்லது ஐக்கியம் என்கிற அந்த உறவை பிசாசு சிதைச்சிக்கிட்டே இருக்கிறான், உடைக்கிறதுக்கு நினைக்கிறான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு குடும்பமாவோ அல்லது மற்ற உறவுகளோடையோ உங்களுக்கு ஒரு ஐக்கிய குறைவு வரும்போது நீங்கள் சமாதானமாக இருக்க முடியுதா? நம்மளால் சமாதானமாக இருக்க முடியுதா? கட்டாயம் முடியாது. இப்போ நான் சொன்னேன்ல, சிலர் சர்ச்சை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. நான் எப்போ எனக்கு சமாதானம் வந்துச்சு தெரியுமா? அவங்க திரும்ப என்கிட்ட பேசினதுக்கப்புறம் சமாதானம் வந்துடுச்சு. அது வரைக்கும் எனக்கும் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற, இனி என்ன தான் சொன்னாலும் இப்போ நான் அந்த சர்ச்சு இந்த சர்ச்சுன்றேன், ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாருமே எங்கே தான் போக போகிறோம்? அப்படிதானே? இப்போ ஒரு விசுவாசி என்னை விட்டு ஓடிட்டு எனக்கு பிடிக்கல, ஸ்தோத்திரம், அந்த குடும்பம் என்னை விட்டு போயிட்டுன்றதுக்காக இயேசுநாதருக்கு பிடிக்காமல்லாம் இருக்காது. அவருக்கு எனக்கு பிடிக்காதது நிறைய அவருக்கு பிடிக்கும். அதனால் தூக்கிட்டு எங்கே விட்டுருவார்? முதல்ல பரலோகத்தில் விட்டுருவார். அங்கே போய் நான் இவன் ஏன் விசுவாசி இல்லை, அதனால் நான் பரலோகம் வரலன்னு இறங்கியா போக முடியும்? இறங்கி போனால் பிரச்சனை யாருக்கு தான்? நமக்கு தான். அப்போ எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. நம்மளால் ஒன்றிணைய முடியும். அப்படிதானே அரசாங்கமே செய்தா இல்லையா? ஒரு ஆதார் கார்டு எல்லாரும் கொண்டு ரேஷன் கடையில் பதிங்க அப்படின்னா அன்னைக்கு தான் கூடங்குளத்தில் 50,000 பேர் இருக்கிறான்னு நமக்கே தெரியுது. அது வரைக்கும் கூடங்குளத்தை பார்த்தா வீட்டில் ஆள் இல்லாத போல் என்ன செய்யுது இருக்குது. ஒரு இலவசம் வருது, ஏதோ ஒரு காரியம் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவ காரியங்கள் நம்மளை ஒன்றிணைக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது தரிசனம் வேகமாக என்ன செய்யும்? நிறைவேறும். அப்போ லோத்தினுடைய தோல்வியில் பெரிய தோல்விக்கு காரணம் அவன் தன்னோடு இருந்தவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியவில்லை. இப்படி இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. அப்படிதானே? அப்போ நம்ம முதல்ல நம்மளை ஆயத்தப்படுத்தணும், நம்ம சார்ந்து இருக்கிறவங்கள ஆயத்தப்படுத்தணும். இப்போ ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்குது. பாஸ்டர், நான் சொல்லிட்டேன், நான் முயற்சி பண்ணிட்டேன், அவங்க ஒத்தே வரல, என்ன பாஸ்டர் செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குதுல்ல. இப்போ நான் பேசின பிரசங்கம் சிலருக்கு குற்ற மனசாட்சியை உருவாக்கிட்டேன். அப்படி தானே? ஐயோ பாஸ்டர் எதையோ சொன்னார், நான் இப்படி அப்படி இல்லை, குற்ற மனசாட்சிக்காக இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு முடியலை, அவங்க நீங்கள் எடுக்கிற எந்த பிரயாசத்துலையும் அவங்க ஒத்தே வரல, என்ன செய்வீங்க? என்ன செய்கிறது?
நான் ஒன்று சொல்கிறேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இயேசுநாதரே தன்னுடைய சொந்த ஊரில் அற்புதம் செய்ய முடியாமல் திரும்பி போயிட்டாராம். என்ன நடந்துச்சா? பவுல் சொல்றாரு, கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாக இருக்க பழகுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சிலரை நம்ம காப்பாற்ற முடியாது. யார்? ஐஸ்வர்யவான் மேலே போயிட்டான், கீழே போயிட்டான். லாசரு மேலே போயிட்டான். ஐஸ்வர்யவான் சொல்கிறான், ஆண்டவரே நான் தெரியாமல் என்ன செய்துட்டேன், பூமியில் விவரம் இல்லாமல் இருந்துட்டேன். என் பிள்ளைகளை என்ன செய்யும், என் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன கூடும், அனுமதி கூடும். வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் அந்த ஊமையில் என்ன சொல்லியிருக்கிறார்? அவனுக்குன்னு வாய்ப்பு என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அதை பயன்படுத்தி கொண்டால் அவன் என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் இழுக்க முடியும், ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது. இங்கே பெரிய கிருபை, லோத்துவும் 2 பிள்ளைகளுமாவது காப்பாற்றப்பட்டார்கள். அவன் 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 சம்பாதிச்ச பெரிய